இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. 19/1/2017 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. துர்முகி வருடம் தை மாதம் 6ஆம் தேதி. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை. சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்கக் கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். சுப முகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சந்திராஷ்டமம் பூரட்டாதி.
5ஆம் தந்திரத்திலே தாச மார்க்கம். தாசன்னா இறைவனுக்கு தேவனுக்கு அடிமைன்னு சொல்கிறார். அவர் தேவதூதன்னு தன்னை சொல்லுகிறார். அதுபோல் தாசன் என்றால் அடிமை. இந்த மார்க்கங்களில் பாருங்கள், இறைவனுக்கு நாம் குழந்தையாக இருக்கிறதுங்கிறது சத்புத்திர மார்க்கம் முடியாது. இறைவனுக்கு சரிசமமான தோழனாக இருக்கக்கூடிய சகமார்க்கமும் முடியாது. என்ன சன்மார்க்கம் அதை விட முடியாது. இதுதான் நமக்கு ரொம்ப ஏற்றது. ஏன்னா அடிமையாக வாழ்ந்தே பழக்கப்பட்டு போயிட்டோம். நம்முடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். வெள்ளையருக்கு அடிமையாக இருந்தோம், அதுக்கு முன்னாடி முகமதியர்கள்லாம் இருந்தார்கள். இப்படி வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது அடிமைகளாக வாழ்ந்து இந்த அடிமைத்தனம் என்பது பழகி போய்விட்டது. தாச மார்க்கம். அதில் கடவுளுக்கு அடிமையாக இருப்பது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா ஆண்டவனுக்கு நான் அடிமை, எல்லாரும் ஆண்டவனுக்கு அடிமை தானே. தாச மார்க்கம் என்ற அருமையான இந்த தலைப்பிலே 1502வது அருமையான பாடல். எலி அனல் தீபம் இட்டு மலர் கொய்தல் அழிதின் மெழுகள் அது தூர்த்தல் வாழ்த்தல் பழிமணி பற்றல் பண் மஞ்சனம் ஆதி தளி தொழில் செய்வதுதான் தாச மார்க்கமே. இறைவன் கோயிலில் போய் தொண்டு செய்வது. அப்பர் பெருமானைப் போல தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே. தொண்டு செய்வது, சர்வீஸ். இன்றைய தினம் பல இளைஞர்கள் இந்த தொண்டு செய்கின்ற பணியிலே ஆர்வமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. நிறைய பேர் ஏதாவது ஒரு அமைப்பில் இருந்து கொண்டு ஒரு தொண்டு செய்கிறார்கள். சமூக தொண்டு, அதுதான் இறைவனுக்கு உகந்தது. தாச மார்க்கம். அப்பர் பெருமானைப் போல, ஆஞ்சநேய சுவாமியைப் போல, ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமனுக்கு என்னென்ன சேவை செய்கின்றார். தோளில் தூக்கி கொண்டு வருகிறார். அவர் போர்க்களத்தில் விழுந்தவுடனே மலையை தூக்கி கொண்டு வருகின்றார். அப்படி இறைவனுக்கு சேவை செய்தல். எப்படி சேவை செய்தல் வரிசைப்படுகிறார். அதாவது நிலை பெறுமாறு என்னுதிய நெஞ்சே நீவாம் நித்தமும் சிவபெருமானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெடுக்கும் இட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி. இறைவனுடைய கோயிலுக்கு முன்னால் பெருக்க வேண்டும், தூய்மை செய்ய வேண்டும். இறைவனுக்கு ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லையும் முள்ளையும் அகற்றுவது. அப்பர் பெருமான் உழவாரம்னு ஒன்று வச்சுருப்பார் கையில். அதுக்கு பேர் உழவாரம்னு பேர். நம்முடைய குழந்தைகளுக்கு அது என்னன்னே தெரியாது. தோசையை பரட்டி போடுற தோசை திருப்பி மாதிரி இருக்கும். அது ஏன் அதை கையில் வச்சுக்கிட்டாருன்னா, அந்த புல்லை மேலால் கிள்னா அந்த கல்லும் முள்ளும் மீண்டு வந்துடும். அதனால் அதை வேரோடு கிள்ளி எறிவதற்காக அந்த உழவாரம் வைத்திருந்தார். வாயிலே தேவாரம், தோளிலே உழவாரம், இரண்டையும் வைத்து அப்பர் பெருமான் தொண்டு செய்தார். அதைத்தான் மிக அழகாக சொன்னார். கோயிலில் போய் தொண்டு செய்வது. இப்போ விழா காலங்களில் பார்த்திங்கன்னா எத்தனையோ இளைஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள்லாம் சர்வீஸ் பண்ணுவாங்க, அதாவது தொண்டு செய்வாங்க. திருப்பதியில் போய் பார்த்தீர்கள்னா இன்னும் 5 வருஷத்துக்கு தொண்டு செய்வதற்கு முன்பதிவு செய்திருக்கிறார்கள். சபரிமலையிலே அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்திலே தொண்டு செய்வதற்கு இன்னும் 3 வருஷத்துக்கு அங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் நல்லதும் நடக்குதுங்க. ஆனால் அதை விளம்பரப்படுத்துறது இல்லை. விளம்பரப்படுத்துறது இல்லாதனால நல்லது இல்லை என்று பலர் நினைக்கிறார்கள். நல்ல தொண்டுள்ளம் சார்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற அந்த மார்க்கத்திற்கு பேர் தான் தாச மார்க்கம். ஆலயத்தை தூய்மை செய்தல். அதை விட அழகாக திருமூலர் சொல்லுகின்றார், பழி மணி பற்றல். கோயிலில் மணி அடிக்கிறதுங்க. இந்த காலத்தில் பாருங்கள், அதுக்கு ஒரு மிஷின் வச்சுவிட்டான் நம்ம ஆளு. டொம்மு 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 டொம்முன்னு முரசு அடிக்குது, மணி செய்யுது. 5 ஆள் செய்கின்ற வேலையை ஒரே மிஷின் செய்யுது. இதையெல்லாம் அந்த காலத்தில் அடியார்கள் செய்தாங்க. கோயிலில் மணியை இழுத்து இழுத்து அடிப்பது என்பது அந்த கோயில் முழுவதும் அந்த மணியோசையை கேட்கும், அந்த ஊர் முழுவதும் கேட்கும். அந்த மணி அடித்தல் என்பது ஒரு தொண்டு. அந்த கோயிலில் போய் நந்தவனத்தில் போய் பூக்களை பறித்து வந்து கட்டி இறைவனுக்கு கொடுத்தல், அது ஒரு தொண்டு. நந்தவனத்தில் பூ பறிக்கிறது ஒரு தொண்டு தானே. இதற்காகவே ஒரு முனிவர் என்ன செய்தாராம், எட்டி எட்டி என்னால் பறிக்க முடியல, மனிதனாக இருக்கிறதுனால புலி மாதிரி என் கால்களை மாற்றி விடுனார். வியாக்கிரபாதர் அந்த முனிவருக்கு பேர். வியாக்கிரபாத முனிவர்னு பேர். வியாக்கிரம்னா புலி, இந்த புலிக்கால் முனிவர். ஏன்னா புலியாக மாறினா அப்படி எட்டி எட்டி பூக்களை பறிக்கலாமா, பூக்களை பறிப்பதற்காக வியாக்கிர முனிவர். பதஞ்சலி வியாக்கிர முனிவர்னு 2 பேர் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு தொண்டு செய்தார்கள். நந்தவனத்தில் பூ பறித்தார்கள். அப்படி பூ பறிப்பது, ஆலயத்தை சுத்தப்படுத்துவது, மணி அடிப்பது, இப்படி எந்த தொண்டை செய்தாலும் இறைவன் மனம் குளிர்வான்.
இறைவன் மனம் குளிர்ந்தால் நம்முடைய வாழ்வு மலரும். அதைத்தான் தாசமார்க்கம் என்ற தலைப்பிலே திருமூலர் நமக்கு சொல்லுகிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஆண்டாளை தவிர மற்ற ஆழ்வார்கள் எல்லோரும் ஆண்கள். ஆண்டாள் இயல்பாகவே பெண். அவளுடைய பக்திக்கு வேறு எந்த விதமான பாவனையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஒரு உவமை கொண்டே விளக்குவார்கள். மேட்டுமடை நீர் என்றும் பள்ளமடை நீர் என்றும் கூறுவார்கள். ஒரு தண்ணீரை மேட்டு நிலத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றால் சிரமப்பட்டு முயற்சி செய்து அனுப்ப வேண்டும். அதே தண்ணீரை பள்ளத்தை நோக்கி பாய்ச்ச வேண்டுமென்றால் அந்த முயற்சியோ அந்த சிரமமோ அவசியமற்றது. மற்ற ஆழ்வார்கள் ஞானத்தை தவிர பிரேமம் என்கின்ற உணர்வை கொள்ளுகின்ற பொழுது, பெண் பேச்சாக பேசுகின்ற பொழுது நாயகி பாவத்தை கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனால் ஆண்டாளுக்கு அப்படி நாயகி பாவம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாகவே அவள் பெண். தண்ணீரை மேட்டு நிலத்திற்கு அனுப்புகின்ற பொழுது சிரமமாக இருக்கும். பள்ளத்திலே அனுப்ப வேண்டுமென்றால் வெறுமனே ஒரு இடத்தை வெட்டிவிட்டால் போதும், நீரானது பள்ளத்தை நோக்கி பாய்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டதுதான் ஆண்டாளினுடைய பக்தி காதல். அந்த காதலிலே இன்னும் எம்பெருமான் வந்து சேரவில்லையே, இன்னும் எம்பெருமான் வந்து சேரவில்லையே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாள். பரபக்தி, பரஞானம், பரமபக்தி என்று விளக்குவார்கள். சிந்தனையில் கொள்வது, அந்த சிந்தனையிலே அப்படியே மனத்திற்குள் அனுபவிப்பது. அப்படி கண்களிலே பார்க்க முடியாமல் போகின்ற பொழுது, இன்னும் கிட்டக்க போக முடியாமல் இருக்கின்ற பொழுது இந்த உயிர் தரிக்காது என்கின்ற நிலையைத்தான் பரமபக்தி என்று அழைக்கின்றனர். அப்படிப்பட்ட பரமபக்தி ஏற்பட்டு விட்டதா என்று ஒவ்வொரு ஆழ்வாரையும் எம்பெருமான் சோதித்து கொண்டே வருகின்றான். அந்த சோதனையில்தான் ஆண்டாளையும் இன்று நிறுத்தி இருக்கின்றான். எனவே இன்னும் அந்த பெருமான் கிட்டவில்லை. அதனால் மன்மதனை நோக்கி நோன்பு நோற்று கொண்டிருக்கின்றாள். அந்த நோன்பிற்கு அவனுடைய சின்னங்களையும் எடுத்து கொண்டு நோன்பிலே வைத்திருக்கின்ற அழகுதான் இந்த பாசுரம். சுவரில் புராணனின் பேரெழுதி சுரவனர் கொடிகளும் துரங்கங்களும் கவரிப்பினாக்களும் கருப்பு வில்லும் காட்டித் தந்தேன் கண்டாய் காமதேவா, அவரை பிராயன் தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்த என் தடமுலைகள் துவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விதிக்கிற்றியே. இப்பவே அந்த காரியத்தை செய்துவிட வேண்டும் என்கின்றாள். குழந்தைகளெல்லாம் ஆசைப்பட்ட பொருளை இப்பொழுதே வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவது போல இப்பொழுதே அந்த வேங்கடவனிடம் கொண்டு போய் சேர்த்து விடு என்கின்றாள். மன்மதனே, இந்த சுவரிலெல்லாம் உன்னுடைய அழகான தோற்றத்தை எழுதி வைத்திருக்கின்றேன். உன்னுடைய சின்னமான சுரவ மீன்களினுடைய கொடிகளையெல்லாம் வரைந்து வைத்திருக்கின்றேன். உனக்கு கவரி வீசுவதற்காக பெண்களெல்லாம் இருப்பார்களே, அதையெல்லாம் கூட இங்கு கொண்டு வருவதற்காக ஏற்பாடுகள் ஆகிவிட்டன. உன்னுடைய வில் இருக்கின்றதே, கரும்பால் ஆகிய வில், அவையும் இருக்கின்றன. அதிலிருந்து நீ 5 விதமான மலர்களை கொண்டு ஒவ்வொருவர் மீதும் தொடுத்து அவர்களுக்குள்ளே காதல் எழுவதற்கு, காமம் எழுவதற்கு வாய்ப்பு கொடுப்பாய் அல்லவா? அதற்காக எல்லாவற்றையுமே தயாரித்து வைத்திருக்கின்றேன். அதையெல்லாம் உனக்காகவே நான் காட்டி கொடுக்கின்றேன். என்னுடைய நிலையை நீ கொஞ்சமேனும் புரிந்து கொள்ள வேண்டும், சிறிதளவேனும் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அவரை பிராயம் தொடங்கி, எப்பொழுது என்றால் நம்முடைய முன்னோர்கள் காட்டுகின்றார்கள், பிறந்த பொழுதிலிருந்தே. ஏனென்றால் அந்த ஸ்ரீவைகுண்டத்திலிருந்தே நமக்காக பக்தியை காட்டி கொடுப்பதற்காக
பக்தி இயக்கம் நடத்துவதற்காகவே ஆண்டாள் இந்த பூமியில் அவதரித்தாள். அதனால் அப்படி தொடங்குகின்ற பொழுதே இந்த எம்பெருமான் தான் கணவன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த பக்தி நிலைப்பாட்டினை காண்பிக்கின்றாள். ஆனால் மானிடர்களுக்கென்று என்னை பேசி வைக்க முடியாது, நான் அந்த எம்பெருமானுக்காகத்தான் என்று காண்பிக்கின்றாள். பக்தி இலக்கியங்களில் உறுப்புகளை பற்றி வருவதான வர்ணனைகள் எல்லாம் ஞானம், பக்தி, வைராக்கியம் என்பதனை குறிப்பதாக நம்முடைய முன்னோர்கள் அனுபவிக்கின்றார்கள். எங்கெல்லாம் மார்பகம் பேசப்படுகின்றனவோ அங்கெல்லாம் பக்தி, பக்தி, பக்தியை தவிர வேறு இல்லை.